ஆச்சுதுன்ட்டு. எல்லாருக்கிட்டையும் ஒரே பிரச்சனை என்ன இருக்குன்னா, நான் ஒரு பர்ஃபெக்டான நோட்ஸ் ரெடி பண்ணணும், நான் ஒரு பயங்கர 100% ஃபுல் ப்ரூஃபாக அதை ரெடி பண்ணணும், நான் போய் இந்த இன்ஸ்டியூட்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன், இவங்களோட நோட்ஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன், போன ப்ரீவியஸ் இயர் டாப்பர்லேருந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், இப்படின்றதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வேணாம். உங்களோட கண்டென்ட் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த 250 வேர்ட்ஸுக்கு எழுதக்கூடிய கண்டென்ட்டாக இருந்தால் போதும். சிம்பிளஸ்ட் ஆன்சர் இஸ் த பெஸ்ட் ஆன்சர். நீங்கள் போய் எந்த டாப்பர்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சில டாப்பர்னால இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்களா, நிறைய நெட்டில் போங்க, அந்த டாப்பரோட ஆன்சரை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆன்சர் அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ஒரு காம்ப்ளிகேட்டடாக உங்கள் ஆன்சர் எழுதிருப்பீங்களே, மேபி நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டீங்க, சில பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த காம்ப்ளிகேட்டடாக அவங்க இந்த இருக்க கிளியராக இருக்கும். இதுதான் என்னோட நீங்கள் கேட்ட கேள்வி, இதுதான் என்னோட இன்ட்ரோ, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சரை காம்ப்ளிகேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கெல்லாம் ரைட்டிங் ஸ்கில்ல தான் இது வர ஆரம்பிக்கும். ஸோ அதை இது பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் மட்டும் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இனிமேல் டெய்லியும் ஒரு 2 கொஸ்டின் ஒரு கொஸ்டினில் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க சும்மா நீங்கள். ஆனால் எக்காரணத்துக்கு கொண்டு நான் இன்ஸ்டியூட் கொஸ்டின்லாம் எடுத்துடாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், யூபிஎஸ்சி கொஸ்டின் மட்டும் பண்ணுங்க. வேறு யாரோட கொஸ்டினும் பண்ணாதீங்க. யூபிஎஸ்சியோட கொஸ்டின்ஸ் மட்டும் பண்ணுங்க. அதை பண்ணிங்கனால உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டெய்லியும் ஒரு கொஸ்டின் எழுதுங்க, 2 கொஸ்டின் எழுதுங்க. இன்ஸ்டியூட்டை நல்லா யூஸ் பண்ணீங்க. நல்லா பயங்கரமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கேன். சாரையும் சரி, இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸையும் சரி, அவங்கள விடவே மாட்டேன். ஒரு பேப்பரையே 3 பேர்கிட்ட காட்டிட்டு இருப்பேன். அவங்களுக்கே தெரியும் இவர் யாரா இவன் அதே பேப்பரை காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டுன்னுவாங்க. ஆனாலும் வேற வழி இல்லை, ஐ ஹேவ் டு எக்ஸ்ப்ளாய்ட் தெம். ஸோ அப்போது எல்லார்ட்டையும் காட்டுவேன், இது கரெக்டுங்களா? அப்போ அவர் இல்லை இன்ட்ரோல் இது, இன்னொருத்த பார்த்தா பாடியை மிஸ் பண்ணியிருப்பார். நான் அப்போ அவர்கிட்ட கேட்டுறப்போ அவர் சொல்லியிருப்பார், ஜிஜி இந்த இதில் இது வந்திருக்கணும் ஜி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாமே சின்ன சின்ன மறுபடியும் அதே பேப்பர் எடுத்துகிட்டு வெளியில் போவேன். வேறு எனக்கு சில பேர் தெரிஞ்சாங்கன்னா அவங்க கிட்ட காட்டும். அப்போ அவங்கள பயங்கரமாக நான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணேன். அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் தயவுசெய்து பண்ண ஆரம்பிங்க. அதை நீங்கள் இன்ஸ்டியூட்டை தான் பண்ண முடியும். அதுவும் இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் இன்ஸ்டியூட்டில் அதை நீங்கள் பண்ணியே தான் ஆகணும். லார்ஜ் சைஸ் இன்ஸ்டியூட் கஷ்டம், அதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க, இது பண்ண. இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் இன்ஸ்டியூட் நீங்களும் யூஸ் பண்ணிங்க. போங்க, அவங்க கிட்ட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுங்க, கேளுங்க. இந்த ரெண்டு கேள்வி ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வந்து 3ஆ மாற்றுங்க. அதுக்கப்புறம் காலையில் 1 எழுதுங்க, ஈவினிங் 1 எழுதுங்க, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் காலையில் ஒரு 3 கொஸ்டின், ஈவினிங் ஒரு 3 கொஸ்டின். அதுக்கப்புறம் அதே பிரிக்க ஆரம்பிங்க. ஈவினிங் ஆனால் ஜிஎஸ்டி ஷெட்யூல் கொடுத்துருங்க, மார்னிங் ஆனால் எஸ்ஏக்கும் எத்திக்ஸ்க்கும் கொடுத்துருங்க. இந்த மாதிரி மாற்றி கொடுத்தீங்கன்னா தான் எல்லாமே நீங்கள் கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை போயிடலாம். அடுத்து வந்து நம்ம இப்போ டேரெக்டாக ஒவ்வொரு பேப்பர் வைஸ் பார்த்துடலாங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின் மட்டும் இருந்தால் சொல்லுங்களேன். இது வரைக்கும் நான் சொன்னதில்ல, இதுதான் பேசிக் ஜென்ரல் ரூல் படிக்கணும்னாலே. இது ஏதாச்சும் இருக்குங்களா? ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து GS 1க்கு போயிடலாம். நீங்கள் GS 1 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேஜாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், அதோட ஜியாகிரஃபி, அது ஒரு ஏரியா. அது இல்லாமல் உங்களுக்கு வேற என்ன, சொசைட்டி வருது. இது 3 தான் மேஜர் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம, ரைட்டுங்களா? இது 3 தான் மேஜர் பார்ட். இப்போ இதில் நீங்கள் நல்லா எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும், அதுதான் நான் அந்த ப்ரீவியஸ் இயர் போகிறேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து எத்தனை கொஸ்டின் எவ்வளோ மார்க்ஸ் வந்திருக்குன்னு பார்ப்பேன். ஜென்ரலாக எல்லா வெப்சைட்லையும் போட்டிருக்காங்க. அது எல்லா இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி வெப்சைட், எல்லா வெப்சைட்லையும் போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சொசைட்டியும் ஜியாகிரஃபி மட்டும் அதிகமான மார்க்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ எப்பவுமே அந்த ஜியாகிரஃபி ஆப்ஷனில் இருக்கிறவங்க அவங்க எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. GS 1ல் அவங்களுக்கு எப்போவுமே நல்ல ஸ்கோர் வரும். பபேட் ஆப்ஷனில் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, 2, 3 எத்திக்ஸ், எஸ்ஏ, இந்த மாதிரி இந்த ஏரியாவில் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான், 3 அடிச்சிருவாங்க, 2 அடிச்சிருவாங்க. ஸோ எப்போ நீங்கள் ஒரு டாபிக் போனாலும் அதில் போய் ப்ரீவியஸ் இயரோட பேட்டர்ன் பாருங்கள், எத்தனை மார்க் கேட்டிருக்கான், எவ்வளோ கேள்வி. இதில் நான் எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ஜியாகிரஃபி கொடுத்தேன், அடுத்து சொசைட்டி கொடுத்தேன், ரைட்டுங்களா? ஏன்னா ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் இதெல்லாம் வந்து இருக்கிறதுலே டஃபஸ்ட் கொஸ்டின். நாங்கள் எழுதுறப்போ என்னோட ஃப்ரெண்டு அவர் வந்து ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல், அவருக்கே அந்த கேள்வி தெரிஞ்சிருக்காது. அப்போ நான் எங்கே போய் படிச்சிருப்பேன்? அப்போது என்னோட ஒரே ஐடியா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிப்பேன், அந்த இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பேன். இதுலேருந்து வந்தால் நான் எழுதுவேன். அப்படியே எனக்கு தெரியாது வந்தாலும் நான் அந்த
சிலபஸ் வைஸ் உங்களை ஒரு இது பண்ண சொன்னேன்ல. இப்போ இந்த சிலபஸ்ல ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு இருக்கும், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு இருக்கும். அப்போ ஆர்ட்னா என்ன? ஆர்ட்னா லிட்ரேச்சர் ஃபார்ம் இருக்கு, மியூசிக் இருக்கு, டான்ஸ் இருக்குது, எல்லாமே. ஆர்கிடெக்சர்னா பில்டிங் சார்ந்த அந்த இது எல்லாமே ஆர்கிடெக்சர். இல்லைன்னா ஏதாவது ஒரு 3D ஃபார்ம் அந்த மாதிரி கொடுத்தோம்னா அது எல்லாமே ஆர்கிடெக்சர். இப்போ இதுல ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு நான் ஒரு பேசிக் ரெடி பண்ணி வச்சிருப்பேன், அதை மட்டும் நான் எழுதி ஒரு 2 மார்க் வாங்குவேன். 1 மார்க் 2 மார்க்ல தான் சர்வீஸும் ஸ்டேட்டுமே மிஸ் ஆகும். அந்த இதுவை நான் லூஸ் பண்ண விரும்பல. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட நோட்ஸ் யூஸ் ஆச்சுங்களா. ஏன்னா நான் இந்த வருஷம் அதை கேட்டுட்டாங்கன்னு நான் போய் தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நாங்கள் ஒரு வாட்டி பக்தி மூமெண்ட் நாங்கள் ஜென்ரலாக படிச்சிருவோம். பக்தி மூமெண்ட்டுக்கு எல்லா பாயிண்ட்டும் ரெடியாக இருக்கு என்கிட்ட. ஆனால் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல சைத்தன்யா மகாபிரபு வச்சு கேட்டாங்க. அவரோட இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக் எந்த ஈவெண்ட்டும் எங்களுக்கு தெரியாது. அவரோட இண்டிவிஜுவல் அச்சீவ்மெண்ட் ப்ரிலிம்ஸ்ல படிச்சது ஞாபகம் வரல எங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு படிக்கிறப்போ ஒரு 30-40 செகண்ட்ஸ்ல கொஸ்டின் படிக்க போறோம். அதுக்கப்புறம் ஒரு 20-30 செகண்ட்ஸ்ல ப்ராசஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் 6 நிமிஷத்துல ஆன்சர் எழுதணும். அப்போ பக்தி மூமெண்ட்டோட என்னென்ன பேசிக்ஸ் எல்லாம் இருந்தோ எல்லாத்தையும் அவருக்கு சேர்த்து விட்டோம். அப்புறம் வெளியே வந்து இந்த எல்லா எக்ஸாம் முடிஞ்ச பிறகு பார்த்தா தான் இருக்கு அந்த ஆன்சரும் நாங்கள் எழுதின ஆன்சரும் கரெக்டாக தான் இருக்கு. ஸோ இப்போ அந்த பேசிக்கோட உங்களுக்கு ஒரு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் தெரியுதுங்களா, அதுக்கு தான் நான் ஒர்க் பண்ண சொல்றேன். அதை எப்பவுமே நல்லா ஒர்க் பண்ணுங்க. அதை ஜாகிரபிக்கும் சொசைட்டிக்கும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுங்க. ஹிஸ்ட்ரிக்கும் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு மார்க் வெயிட்டேஜ்னால இது கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணி ஆகுங்க. சரிங்களா. அப்புறம் யூஸ்வலாக அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் 11th NCERT ஒன்று இருக்கும். 11th NCERT ஓகேங்களா, அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை சும்மா ஒரு கோ த்ரூ மட்டும் பண்ணுங்களேன். அவங்க ஒரு இதுவாக கொடுத்துருப்பாங்க, ஒரு ஓவர் வியூவாக கொடுத்துருப்பாங்க. எக்ஸாமுக்காக படிக்காதீங்க, ஒரு கோ த்ரூ மட்டும் ஃபுல்லாக ஒரு வாட்டி ஓட்டி மட்டும் விட்டுருங்களேன். அதை பயங்கரமாக பாயிண்ட்ஸ் எடுக்காதீங்க, நோட்ஸ் எதுவுமே எடுக்காதீங்க. ஒரு வாட்டி நீங்கள் ஓட்டி விட்டுருங்க, படிச்சு பாருங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஐ ப்ரெஸ்யூம் தட் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்கன்ட்டு எல்லாமே அதை ப்ரெஸ்யூம் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அதை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏன்ஷியன் மிடிவலுக்கு ஆக்சுவலாக நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு கண்டென்ட் படிக்கிறீங்களா, அந்த கண்டென்ட் ரிவைஸ் மட்டும் பண்ணீங்க, கொஞ்சம் ரிவைஸ் பண்ணீங்க. என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் அதுக்கான ஆன்சர் எழுத ஆரம்பிப்பீங்களே, அந்த ஆன்சர் ஒன்று எழுதிட்டு இவங்க கிட்ட இருந்து கேட்டுங்க, இன்ஸ்டியூட்ல இருந்து கேட்டுங்க. இல்லை உங்களுக்கு ஐடியா வரல, டைம் கிடைக்கல அப்படின்னா யூபிஎஸ்சியில் ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட மெயின்ஸ் ஆன்சர் மட்டும் அடிச்சிங்கன்னா அவங்க சால்வ் பண்ணுவாங்க. அப்போவே இதுக்கு இந்த ஆன்சர் எழுதிருக்கலாம், இந்த ஆன்சர் எழுதிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட், இரஸ்பெக்டிவ் டெல்லி, தமிழ்நாடு, ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் எடுத்துங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி ஹிந்தி புரிஞ்சா ஹிந்தி இது பண்ணீங்க, இங்கிலீஷ் வர்றது இங்கிலீஷ் எடுத்துங்க. அதில் நீங்கள் எடுத்து ஒரு நோட்ஸாக எடுத்து வச்சுங்க. அந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். இது இல்லாமல் நீங்கள் படிக்கிறப்போ உள்ள பாயிண்ட்டை சேர்த்துங்க. ஓகேங்களா, இதை பண்ணிடுங்க. ஏன்னா மெடிவல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது அதில் தேவையான கல்ச்சர் பார்ட்டும் ஆர்ட் பார்ட்டும் உங்களால் பிரிச்செல்லாம் எடுக்க முடியாது. இந்த பிரிச்சு எடுக்கிறது யார் பண்ணி தருவாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பண்ணி தருவாங்க. இன்னொன்று யாருன்னா கரண்ட் அஃபேர்ஸ், அது வரப்போ இதை சேர்த்துங்க. ரைட்டுங்களா. ஆனால் ஏன்ஷியன்ட் இருக்கு அந்த இது இருக்குங்களா, அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு 11th NCERT மஸ்ட். அதை லைட்டாக ஒரு கோத்ரூ பண்ணிடுங்க. அதே மாதிரி இப்போ எல்லாமே அனாலிசிஸ் பார்த்து தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் கொஸ்டின் படிச்சுட்டே இருங்க, நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருங்க. சும்மா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஏன் இது வந்தது, எதனால இந்த கல்ச்சர் உண்டாச்சு, எதனால அந்த ஹிஸ்டாரிக்கல் பில்டிங் கட்டினாங்க, இது எல்லாமே அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே ஒரு வாட்டி நீங்கள் பார்த்து இது பண்ணுவீங்க. ஓகேங்களா. மாடர்ன் இந்தியா அது ஈஸி தாங்க. நீங்கள் ப்ரிலிம்ஸ் கண்டென்ட் வச்சே நீங்கள் இது பண்ணிடலாம். ஓகேங்களா, உங்களோட ப்ரிலிம்ஸ் கண்டென்ட் வச்சே நீங்கள் மாடர்ன் ஈஸியாக முடிச்சிடலாம். ஏன்னா எல்லாமே அந்த காந்தியோட கான்ட்ரிபியூஷன், உமனோட கான்ட்ரிபியூஷன் இப்படி தான் கேட்டிருக்காங்க அவங்க. அப்போ அது ஈஸியஸ்ட் இதில் இருக்குதுன்னா மாடர்ன் மட்டும் தான். ஸோ அதை நீங்கள் அதை அப்படியே இது பண்ணிடுங்க. ஏதாச்சும் ஒரு புக் எடுத்துங்க. நீங்கள் எந்த புக் படிக்கிறீங்களோ, இன்ஸ்டியூட் புக் எடுத்துங்க. சில பேர் ஸ்பெக்ட்ரம் படிப்பாங்க, நாங்களாம் அப்போ ஸ்பெக்ட்ரம் படிப்போம். ஏன்னா அதான் கன்சைட்டாக இருக்கும். நாங்கள் ஸ்டார்டிங்கில் இன்ஸ்டியூட் அட்டன் பண்ணாதனால இன்ஸ்டியூட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டியூட் நோட் மட்டும் பாருங்க, எதனாலும் பார்க்கலாம். நீங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு இது பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். அது இங்கே ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுக்கிறீங்க. அப்போ நீங்கள் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் எடுக்கிறீங்களா இங்கே, அவ்வளோ. அப்போ அந்த இவரோட நோட்ஸ் மட்டும் பார்த்துங்க. ஓகேங்களா. அவரோட போதுமானது ஜி, ரொம்ப போதும். ஏன்னா அப்போ நாங்கள் நடத்தும் போது யாருமே இல்லை, அதனால கொஞ்சம் விக்கி மட்டும் கொஞ்சம் நடத்திட்டு போவார். இது அந்த ஏரியா மட்டும் எடுத்து வச்சோம். எங்களுக்கு ஒரு 10, 15, 20 பேஜ் தான் இருக்கும். ஸோ அவரோட நோட்ஸ் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, அது பெஸ்ட். இன்னும் அந்த மாதிரி இது பண்ணிட்டு அதை வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் போய் அதை அனலைஸ் பண்ணிக்கலாம், அப்போ தெரிஞ்சிடும். 10 மார்க்கு, 15 மார்க்கு, 20 மார்க்கு இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க அந்த 250 மார்க்கில்.
இப்போ இதுக்கு நான் போய் உட்காந்து ஒரு 300 பேஜை படிக்கணும், 400 பேஜ் படிக்கணும்னா எனக்கு அவுட்புட் ரேஷியோ கம்மி, இன்புட் அவுட்புட் ரேஷியோ கம்மியாக இருக்குல்ல, அப்போ நான் அவ்வளோ எஃபர்ட் பண்ண மாட்டேன். இதே தான் வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பாருங்க. அதோட இந்த கரண்ட் கண்டெஸ்ட்ல நடக்கிற வேர்ல்ட் அஃபேர்ஸை மட்டும் பாருங்க. அந்த அதே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அங்கே லாக் ஆகுதான்னு பாருங்க. இந்தியா இஸ்ரேல் அந்த ஏரியாவில், ஈரான் ஏரியாவில், இந்த மிடில் ஈஸ்ட் இந்த மாதிரி ஏரியா, இல்லை யூஎஸ் அந்த ஏரியா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஏரியா லாக் ஆகுது, இல்லை ஆப்பிரிக்கன் ஏரியா, இந்த மாதிரி ஏதாச்சும் வேர்ல்டு அஃபேர்ஸில் ரொம்ப ஹைலைட்டாக இந்த மிடில் பேஜில் இந்து எடிட்டோரியலில் டெய்லியும் வருது, ஒரு வாரமாக அது கண்டினியூஸாக வருதுன்னா அப்போ அதில் ஏதோ ஒன்று தெரிஞ்சுங்க. அது ப்ரீவியஸ் கொஸ்டினோட போய் கம்பேர் பண்ணி பாருங்க. அதோட நிறுத்தக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நான் மறுபடியும் எங்கே சொல்கிறேன், ப்ரீவியஸ் இயர். ஏன்னா யூபிஎஸ்சி மட்டும்தான் டாப், வேற யாருமே டாப் இல்லை. அவனால் மட்டும்தான் கொஸ்டின் அப்படி எடுக்க முடியும், வேற யாராலும் எடுக்க முடியாது. அதனால அங்கே போய் பாருங்க. அதனால் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி நீங்கள் கொஞ்சமாக பார்த்தா போதும், ஆன்சர் ரைட்டிங்கில் தான் இருக்குது. அது நிறைய லிங்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் எழுத வந்துடும் உங்களுக்கு சரிங்களா? அதனால் எழுத ஆரம்பிங்க. அதில் மட்டும் சில இயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், அதை பாருங்க. ஞாபகம் வந்தால் எழுதுங்க, இல்லைனாலும் விட்டுருங்க. நீங்கள் இப்போத்துலேருந்து ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் இயர் ஞாபகம் வச்சுக்கலாம். எங்களுக்கு அப்போ ஞாபகம் வராது. 1900s, 1700s, 16th century, இதுதான் எங்களோட டாக்டிக்ஸ். நாங்கள் நம்பர் கொடுத்தே ஆகும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த நம்பர் வந்து நான் கம்மி பண்ணிடுவேன். 17th century, 16th century, 18th century அப்படின்னு சொல்லிட்டு அல்டிமேட்டாக நான் டேட்டா தரேன்னா தெரியணும், ரைட்டுங்களா? எங்களால் அப்போ படிக்க முடியல, டைம் இல்லை. உங்களால் படிக்க முடிஞ்ச டைம் இருந்தால் இந்த ஈவெண்ட், அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இப்போ நடந்திருக்கு, பிரெஞ்சு ரெவல்யூஷன் இப்போ நடந்ததுன்னா நீங்கள் இயரோட மென்ஷன் பண்ணலாம். வந்துச்சுன்னா ஃப்ளோவில் வந்துச்சுன்னா பண்ணுங்க, இல்லையானா கம்பல்சரியாக அந்த செஞ்சுரியாவது மென்ஷன் பண்ணிட்டு போயிடுது. அடுத்து ஜாகிரஃபி வந்து ஜாகிரஃபி தான் இருக்கிறதுலே பயங்கர அதிகமான போர்ஷன் இருக்கும். எல்லாமே பேசிக் பிசிக்கல் ஜாகிரஃபி தான் கேட்குறாங்க. இதில் என்னன்னா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் அவுட் ஆஃப் இது வரும். என்ன அப்படின்னா அந்த வருஷத்துலான புரியாத ஒரு டேர்மை கேட்பாங்க. புரியாத ஒரு டேர்மை கேட்டுட்டு இது என்ன சொல்லுவாங்க, அது ஒன்றும் நடந்திருக்காது. இப்போ எல்லாமே நடந்திருக்கும். என்னன்னா அன்னைக்கு ஒரு வாட்டி எங்களுக்கு இந்த கிளவுட் பஸ்ட் அதெல்லாம் கேட்டாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு புரியல, அந்த கிளவுட் பஸ்ட் எங்களுக்கு அந்த ரெயின் கான்செப்ட்ல இருந்தது. ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் டைம். அது இதுக்கப்புறம் எல்லாருமே கேட்டோம் கிளவுட் பஸ்ட்னா என்னன்ட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அது வரப்போ அது பிரச்சனையா இருந்தது. அதே மாதிரி மற்ற டாப்பிக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று புரியாத வார்த்தை வந்துடும். இதெல்லாம் எங்க இருக்கு, மறுபடியும் சொல்றேன், நியூஸ் பேப்பர்ல இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. ஆனால் நம்மளோட பிரச்சனை என்னவா இங்கே இருக்கு அப்படின்னா, நான் போய் அந்த ஒரு கொஸ்டினை தட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் நியூஸ் பேப்பர், கரண்ட் அஃபேர்ஸ் அங்கே போயிருங்க. ஆனால் பேசிக் எல்லாத்தையும் விட்டுறீங்க. பேசிக்ஸ் இருக்குல்ல ஜாகிரஃபி, இது இந்த பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், இது ஓஷன்னால இது ஏன் ஆகுது, ரெயின் ஏன் இங்கே கம்மியாகுது, வெஸ்டர்ன் காட் ஈஸ்டர்ன் காடு உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லுங்க, இது எல்லாமே இருக்குல்ல, இதை விட்டுறோம். நான் இது ஜென்ரல் ஜாகிரபி மட்டும் இல்லை, ஜென்ரல் பர்ஸ்பெக்ஷனே தான். என்னன்னா ஹிஸ்ட்ரியில் ஒரே ஒரு வாட்டி சைத்தன்ய மகாபிரபு வந்திருப்போம். நம்ம என்னன்னா போயிட்டு மறுபடியும் பக்தி மூமெண்ட்ல இண்டிவிஜுவலாக படிக்க ஆரம்பிச்சு, மேலே பக்தி மூமெண்ட்டோட ஓவரால் பிக்சரை மறந்துடுவோம், கீழே இண்டிவிஜுவல் ஒர்க்கை கான்சென்ட்ரேட் பண்ணிடுவோம், ரைட்டுங்களா? அதே மாதிரி தான் ஒரு வாட்டி ஆப்பிரிக்கா, ஸ்கிராம்பிள் ஆஃப் ஆப்பிரிக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி கொஸ்டின் கேட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டோம், ஸ்கிராம்பிள் ஆஃப் ஆப்பிரிக்கா மாதிரி அதே மாதிரி பெனிசுலாவில் என்ன பண்ணாங்க, அந்த மலாய் பெனிசுலாவில் என்ன நடந்துச்சு, இந்தியாவில் இந்த மாதிரி என்ன, இப்படி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு கேள்விக்காக உங்களோட இதை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. ஓவராலாக படிங்க. மறுபடியும் சொல்கிறேன், நான் என்ன சொன்னேன், சிலபஸ் யூபிஎஸ்சி கொடுத்துருக்கான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூபிஎஸ்சி கொடுத்துருக்கான், இது கவர் ஆயிடுச்சான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க, பேசிக் முடிச்சு அதுக்கப்புறம் இதுக்கு போங்க. ஏன்னா எனக்கான பிரச்சனையும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கான பிரச்சனையும் இதுதான். ஒரு கொஸ்டின் வெளியே வந்துருச்சுக்காக அதுக்கு போயிட்டோம், நாங்கள் அது பின்னாடியே போயிட்டோம். சோர்ஸை கண்டுபிடிக்கிறோமா நாங்கள், அப்படியே பயங்கரமாக உட்காந்து எல்லாரும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உட்காந்து இருப்போம். இந்த மாதிரி இதெல்லாம் தனித்தனியாக வந்தது, இது மட்டும் நீ நம்ம கண்டுபிடிச்சலாம், 100 கொஸ்டின் ப்ரிலிம்ஸுக்கு உட்காருவோம். இந்த மாதிரி ப்ரிலிம்ஸுக்கு உட்காந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் தான் தெரிஞ்சது ப்ரிலிம்ஸ் ஃபெயிலான பிறகு இது வேஸ்ட், இதை பண்ணிருக்கூடாது, நம்ம தேவை பாலிட்டியை ஒழுங்காக பார்த்துட்டு போயிருந்தோம், ஹிஸ்ட்ரி ஒழுங்காக பார்த்துட்டு, ஜாகிரபி ஒழுங்காக பார்த்து, அந்த மாதிரி உங்களுக்கு யாரும் ஐடியா கொடுத்தானா, வேணாஜி நம்ம பேசிக்ஸ் ஸ்டிக்ஸ் ஆகும், பேசிக்ஸ் உட்காருவோம், பேசிக்ஸ் படிப்போம், அதுக்கப்புறம் மற்றது போகலாம் ஜின்னு சொல்லிடுங்க. அது இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஓகேங்களா? ஸோ ஜாகிரபி அதே தான், பேசிக்ஸ் ப்ரிலிம்ஸ் உங்களோட மாடர்ன் ஹிஸ்ட்ரியும் ஜாகிரபியும் அப்படியே மெர்ஜ் ஆகுது ப்ரிலிம்ஸோட. அதனால் அதை தட்டிடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கெல்லாம் முன்னாடி சொன்னதான் அந்த 5 இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும். நடுநடுலையும் நான் சொல்கிறேன், ரைட்டுங்களா? ஆனால் இதுக்கு முன்னாடியும் அதுதான் எழுதணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இந்தியன் சொசைட்டி யார் எடுக்கிறாங்க? யார் ஜி எடுக்கிறா? சார் தானா? ஜிஆர் எடுக்கிறாப்லையா? அப்போ இந்த மேப் சொன்னல, இந்த மேப் மட்டும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த மேப்ஸ்ன்னு தனியாக எழுதிங்க. எதுக்கெல்லாம் போடலான்னு சொல்கிறேன். ஜாகிரபிக்கு போடுங்க, ஹிஸ்ட்ரிக்கு போடுங்க, இன்டர்நேஷனல் ரிலேஷன் போடுங்க, இன்டர்னல் செக்யூரிட்டி,
அவ்வளோதான். இந்த இதுக்கு போடுங்க. அங்கே வரப்போ என்னென்ன போடலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஹிஸ்ட்ரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வந்து இந்த பக்தி மூமெண்ட் ஜென்ரலாக கேட்டாங்கன்னா நான் அதோட விட மாட்டேன். எல்லாருமே அதை எழுதிருப்பான். இன்ட்ரோ ஒன்று கொடுத்துருப்பான், பாடியில் ஒன்று எழுதிருப்பாங்க, கன்க்ளூஷன் எழுதிருப்பாங்க. ஆனால் நான் மட்டும் தனியாக ஒரு மேப் போட்டிருப்பேன். அந்த அந்த ஏரியாவை மார்க் பண்ணுவேன். பக்தி மூமெண்ட்டில் இங்கே சவுத்தில் என்ன நடந்திருக்கு, ஈஸ்டில் என்ன நடந்திருக்கு, வெஸ்ட்டில் என்ன நடந்திருக்கு, நார்த் ஈஸ்டில் என்ன நடந்திருக்கு, இது எல்லாத்தையுமே நான் போடுவேன். சின்னதாக தான் இருக்கும். இப்போது இதான் A4 ஷீட் அப்படின்னா இந்த இடத்துல மட்டுமே நான் போட்டுப்பேன். அவ்வளோதான். ரொம்ப நான் பெருசாக எடுத்துகிட்டு வர மாட்டேன். இதுவே ஜாகிரஃபி அந்த ஸ்பெசிஃபிக் ஃபீச்சரே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அப்போ மட்டும் என்னோட மேப் எப்படி இருக்கும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஆனால் எக்காரணத்துக்கும் நான் மேப் இவ்வளோ பெருசாக இதுவாக நான் போடவே மாட்டேன். அப்படி போட்டிங்கன்னா உங்களோட கண்டென்ட் கம்மியாயிடும். ரைட்டுங்களா? நாங்கள் அப்போ 2019 எழுதுறப்போ கண்டென்ட் கம்மி, எனக்கு தெரியாது. அப்போ மேப் இவ்வளோ பெருசாக போட ஆரம்பித்தேன். அப்புறம் தான் கண்டென்ட் தெரிய இது சின்னதாச்சு, கண்டென்ட் அதிகமாச்சு. ஸோ அதில் மார்க் டிஃபரன்ஸும் எனக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ அதுவும் ஒரு பெனிஃபிட் தான். ஸோ அதனால் அதை அந்த மாதிரி பண்ணிங்க. மேப் எப்பவுமே அந்த சின்ன சின்ன ஏரியாவில் இந்த மாதிரி போட்டுங்க. உங்களுக்கு அந்த மேப்பை மென்ஷன் தான் பண்ண போகிறீங்க, அதுக்கு இரலவெண்ட்டாக இருக்குன்னா சின்ன ஏரியா போட்டுங்க. அந்த மேப்பை வச்சு தான் கொஸ்டின்னா கொஞ்சம் பெருசாக போட்டு அதை நல்லா லேபிள் பண்ணிவிட்டு கீழே என்ன போட்டிருக்கீங்கன்னு அந்த லேபிள் பண்ணோம். கீழே இல்லை மேலே ஏதாச்சும் ஒன்று லேபிள் பண்ணாமல் போடக்கூடாது மேப்பை மட்டும். நான் எம்டியாக எங்கே போட்டுனா ஒரு மேப்பை வரைஞ்சிட்டேன், இங்கே முடிஞ்சிச்சுன்னா இது மேப் இல்லை. கீழே என்ன எழுதிருக்கீங்க லேபிள் பண்ணணும். இந்த லேபிள் மஸ்ட். லேபிளிங் பண்ணா மாட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன மேப்புன்னே தெரியாது. அந்த கேள்வியோட அந்த எங்களோட ஐடியாவை என்னன்னா அந்த கேள்வியில் இருக்கலாம் அதே தூக்கி போட்டுருவாங்க. அவன் பார்த்தோன்னே ஒரு கிளிக் ஆகிடும் அவனுக்கு. ஓகே, இதை தான் இவங்க சொல்ல வராங்களான்னு. ஆனால் நாங்கள் மார்க் பண்ண தப்பாக மார்க் பண்ணியிருப்போம். இங்கே இருக்காது அது, இங்கே இருக்காது அது, தப்பாக தான் மார்க் பண்ணியிருப்போம். ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்லாம். அவங்களுக்கு தேவை அந்த ப்ரெசன்டேஷன், அந்த விஷயம் தான் பார்க்குறாங்க. ஸோ அதை பாருங்க. அதே மாதிரி இது ஏஆர்சி ரிப்போர்ட் இருக்குல்ல, செகண்ட் ஏஆர்சி, அது வந்து சொசைட்டிக்கு யூஸ் ஆகும். எதெல்லாம் பாலிட்டிக் பண்ணுறீங்களோ அது சொசைட்டிக்கு பண்ணுங்களேன். இந்த இன்டர்லிங்கேஜை பண்ண ஆரம்பிங்க, பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது GS 1 அவ்வளோதானுங்க, எதுவும் டவுட் இல்லைல்ல.